கவிஞர் பொற்கை பாண்டியன் எழுதிய ஆண்ட மண் நூல் அறிமுக விழாவில் அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் பங்கேற்று சிறப்பு உரையாற்றினார். மதுரை 4ஆம் தமிழ் சங்கத்தின் செந்தமிழ் கல்லூரி வளாகத்தில் கவிஞர் பொற்கை பாண்டியன் எழுதிய ஆண்ட மண் எனும் நூல் அறிமுக விழா செந்தமிழ் கல்லூரி செயலர் மாரியம் முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் என் சேதுராமன் நூலை வெளியிட்டார். அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ப சரவணன் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன், பி வரதராஜன், கவிஞர்கள் ஈஸ்வரராஜா, சுரேஷ் ராமலிங்கம், தங்கராசா மற்றும் பதிப்பாளர் சித்தார்த்த பாண்டியன் உள்ளிட்டோர் பல நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அண்ணன் பொற்கை பாண்டியன் அவர்கள் எனக்கு அறிமுகமானார். உறவினர் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் மிக அழகாக தமிழில் ஒரு எதிர்கை முனையோடு தொகுத்து வழங்கக்கூடிய ஒருவர் அண்ணன் பொற்கை பாண்டியன் அவர்கள். ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு கூட அண்ணன் அவர் எழுதி புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. எல்லா வகையிலும் எனக்கு குருவாக இருந்த எங்களுடைய ஆசிரியர் டாக்டர் சேதுராமன் அவர்கள், இந்த நூலின் ஆசிரியர் அண்ணன் பொற்கை பாண்டியன், இந்த நூலின் வெளியிடக்கூடிய தமிழ் மதுரை பதிப்பகம், கவிதா மண்டலம், எங்களுடைய குரு ஐயா என் சேதுராமன் அவர்கள் பேசும்போது நான் சொல்றேன், மீனாட்சி மிஷனில் மருத்துவராக இருக்கும்போது பேசும்போது அந்த என் அப்படின்ற அவர் எம்சியில் என்னுடைய சேதுராமன் அப்படின்னு சொல்லுறாரு. என் சேதுராமன் அவரே பல மேடைகளை சொல்லியிருக்கிறார். என்னுடைய சிஷியன் சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நாங்கள் 10th படிக்கையிலேருந்து அவரை ஃபாலோ பண்ணி வர்றோம்.